இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டைமண்ட் ரெசிபி செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்வீட்ஸ்லேயே இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கிறிஸ்பி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், கம்மி டைம்லேயே நல்ல ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு 2 கப் வந்துட்டு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இதுக்கு 2 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு எடுத்து அதை நான் இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் அடுத்து 1 ஸ்பூன் நான் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு மிளகு 1 ஸ்பூன் எடுத்து 1 ஸ்பூன் இல்லை, ஒரு 20 மிளகு கிட்ட நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான வத்தப்பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சக்தி வத்தப்பொடி தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் அரைச்சது கூட இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ வத்தப்பொடி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வரும் இது அப்படியே நம்ம மாவில் தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். இதில் நம்ம இன்னும் 2 ஸ்பூன் ரவை சேர்க்க போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். எல்லாம் நல்லா நம்ம கிண்டியாச்சு, ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, நம்ம நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்து பிணைஞ்சி வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சேர்த்து டைமண்ட் போட்டுக்கலாம். அதை அடுத்து என்னன்னு பார்ப்போம். நெய் உருக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கரண்டி இருக்குது, எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மாவில் சேர்கிற மாதிரி இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 கரண்டி ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. சூடாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். கையெல்லாம் போட்டுரும். இந்த கரண்டிக்கு இன்னொரு கரண்டி நான் சேர்த்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. சூடாக தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன். இதுக்கு தேவையான மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். போட்டு அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த எண்ணெய் இது நெய்யோடு சேர்த்து நம்ம இதை பிணையும் போது நல்லா பிடிக்க வரணும், உடஞ்ச விடாது. கையிட்டு இப்போ எடுத்து பிணைஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். மாவு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம உடச்சி விட்டால் தான் உடையணும். உதிரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு டைமண்ட் ஒழுங்காக வராது. இந்த இப்படி இருக்கும்.
இப்படி பிடிக்க வரணும், பிடிக்க வரணும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் டைமண்ட் கட் பண்ணி போட்டுக்கலாம். போடும்போது பார்க்கலாம். நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சிட்டு அது எவ்வளோ தடிமனாக இருக்கணும்னா இவ்வளோ தடிமனில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி இல்லை, இது இல்லைன்னாலும் வீட்டில் இருக்க நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை எப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணதை. அதை வந்துட்டு நம்ம போட போகிறோம் ஒன்றா. சூடான எண்ணெயில் போடுங்க. போட்ட உடனே அப்படியே மேலே எலும்பி வருது பார்த்தீங்களா? அதை மாதிரி எலும்பி வரணும். வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்கு, நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிறது நல்ல டைமண்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. டைமண்ட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த நிறம் வந்தோடனே எடுக்கணும். சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம பண்ண மாவில் எவ்வளோ டைமண்ட் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பிணைஞ்ச மாவில் எவ்வளோ டைமண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ டைமண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறதையும் பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.